நேற்று நைட்டு செய்யதை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு 12,500 கையில் கொடுத்துட்டு லொக்கேஷனையும் நம்பரையும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. எதுக்கு பண்ணாங்க என்னதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. அங்கே போயிட்டு பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேரம் எண்ணிக்கிட்டு பார்த்தாக்கா ₹1 கூடல ₹1 குறையல. கரெக்டாக 12,500 அப்படியே இருந்துச்சு. சரி ஓகே சீட் பெல்ட் எடுத்து போட்டுட்டு சரி அந்த லொக்கேஷனை வியூ பண்ணி பார்த்தாக்கா நேரம் ஓல்ட் ரயான் காட்டுச்சு. சரி வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்களுக்கு ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. புதுசா வந்தீங்க அப்படின்னாக்கா அவங்களே கடை பேரோ இல்ல வந்து எங்க கொடுக்கணுமோ அங்கேயே வந்து சொல்லிடுவாங்க. பயப்பட தேவையில்லை. நம்ம எல்லாம் பணம் திண்டு கொட்டை போட்டு முளைச்சு வந்தாச்சு. அதனால இந்த கூத்தா இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல. கடைசியா கொண்டு வந்து லொகேஷனை விட்டுச்சுங்க. ராஃப்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. என்ன அப்படின்னாக்கா நம்ம வீட்டுல புதுசா வீடு கட்டுறாங்க இல்லையா, அதுல என்னமோ வந்து ஃப்ளோருக்கு வந்து உட்டன் மாடல்ல டைல்ஸ் வேணுமாமா. அதை பண்றதுக்கு தாங்க இந்த 12,500 எடுத்துக்கிட்டு இங்க வந்திருக்கேன். அப்படியே உள்ள போனங்க. உள்ள போனோட வந்து சேல்ஸ்மேன் இருந்தாரு. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து அளவு எடுத்திருந்த அந்த புக்கு அந்த பேப்பர் இதுகெல்லாம் அங்க இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தாரு. ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு கேஷியர்ல போயிட்டு பில்ல பே பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாரு. நான் இடையில வந்து சுத்தி முத்தி பார்த்தேன். அதுல ஒருத்தவர் கேமரா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இங்க அப்பப்ப அட்வர்டைஸ் எல்லாம் பண்ணுவாங்களாமா. அதனால ப்ரோ நாங்க வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாரு. சரி ஓகே கேஷியர்கிட்ட காசை கொடுத்து பே பண்ணி பில்லையும் வாங்கியாச்சு. வாங்கின பில்லை கொண்டு போயிட்டு ஓனர்கிட்ட ஒப்படைக்கணும். அடுத்த வேலை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்னொரு வீடியோல சந்திப்போம். மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.